ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சார்லி சென்டர் நடித்த ஃபைண்டர் படத்தோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். குற்றவியல் படிப்பு முடிச்சிட்டு இருக்கிற வினோத்தும் பல்லவியும் ஃபைண்டர் என்ற டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்கிறாங்க. இது சூழ்நிலையால் ஜெயிலுக்கு போன நிரபராதிகளை கண்டுபிடிச்சு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்காக. அப்படி தவறா ஜெயிலுக்கு போனவங்களை தேடும்போது கவுன்சிலர் ஒருவரை கொண்டதுக்காக 2 பேர் தண்டிக்கப்பட்ட வழக்கு இவங்க கவனத்துக்கு வருது. இது பீட்டர் மற்றும் ராயனோட வழக்கு. ராயன் தண்டனை அனுபவிக்கும் போது இறந்து போயிருக்கிறான். மீனவரான பீட்டருக்கு மனைவியும் மகனும் இருக்கிறாங்க. இவர் மாசு சீட்டு நடத்தும் போது ஒருத்தன் ஏமாத்திட்டு ஓட ஊர் மக்கள் எல்லாரும் இவரை நெருக்கிறாங்க. வேற வழி தெரியாம இருக்கும்போது 6 மாசத்துக்கு ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வர பீட்டர் உறவுக்கார ராயன் ஒரு கொலை குற்றத்தை ஏத்துக்கிட்டா நமக்கு சில லட்சங்கள் கிடைக்கும், 6 மாசத்துக்குள்ள வெளியே எடுத்துருவாங்கன்னு யோசனை சொல்ல பணத்துக்காக செய்யாத குற்றத்தை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. ஆனா 6 மாசத்துக்குள்ள வெளியே எடுத்துருவாங்கன்னு போனவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. இதை மேலும் விசாரிக்கும் போது கொலையான கவுன்சிலர் சடலம் கிடைக்காம போனதும் ராயனுக்கு பெரிய தொகை கொடுக்கப்பட்டதும் தெரிய வருது. ஏதோ தப்பா இருக்க 8 வருஷமான வழக்கை திரும்பவும் எடுக்கிறாங்க. இவங்க தீவிரமா விசாரிக்கும் போது மோசமான உண்மைகள்லாம் வெளியே வருது. இதுக்கப்புறம் இவங்களை உள்ள தள்ளின உண்மையான குற்றவாளிங்க யாரு, பீட்டரை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க முடிஞ்சுதான் இந்த ஃபைண்டர் டீம்னால என்பது இந்த படத்தோட மீதி கதை.